கருஞ்சீரகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரத்தில் இன்ன ஹாதில் ஹப்பத்த ஸௌதா ஷிஃபாஉம் மின் குல்லி தா, கருஞ்சீரகத்தில் மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது என்று கூறினார்கள். காலிப் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, காலிப் இப்னு அபுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்களோட சஃபர்ல பிரயாணத்தில் இருந்த நேரத்தில் அவருக்கு மூக்கிலிருந்து ரத்தம் வடிய தொடங்கிட்டார். அந்த காலத்தில் இருந்த முக்கியமான ஒரு சஹாபி அபி அத்தீக்னு சொல்லக்கூடியவர், அவர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல கொண்டு போய் காட்டின நேரத்தில் அவர் சொன்னாரு, கருஞ்சீரகத்தில் 5 அல்லது 7 எடுத்து அதை அரைத்து அதை ஜெய்தூன்ல கலந்து மூக்கில் டொக்கு ஊற்ற சொன்னார். அப்படி செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ், அவருக்கு உடனடியாக சுகம் கிடைச்சிச்சு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, நான் கேட்டிருக்கிறேன், இன்ன ஹாதில் ஹப்பத்த ஸௌதா ஷிஃபாஉம் மின் குல்லி தா, மரணத்தை தவிர கருஞ்சீரகத்தில் அனைத்து விதமான நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது என்று கூறினார்கள். கருஞ்சீரகத்தை எப்படி பாய்ப்பது? நிறைய பேருக்கு சளி பிரச்சனை இருக்குது. இந்த சளி பிரச்சனை உள்ளவர்கள் கருஞ்சீரகத்தை ஒரு துணியில கட்டி அதை தூளாக்கி நுகர்வதால சளி பிரச்சனைகள் நீங்கிவிடும். இரவுல தூங்குறதுக்கு முன்னாலும் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வந்தாலும் சளி பிரச்சனைகள் நீங்கிவிடும். அதே போல சொல்றாங்க, பல்வலி உள்ளவர்கள் கருஞ்சீரகத்தை வாயில போட்டு அது வாய் கொப்பளித்து வந்தால் பல்வலி நீங்கி விடுமா. கருஞ்சீரகத்தை தூளாக்கி சூடான நீருடன் தேனையும் கலந்து குடித்து வந்தால் சிறுநீரகத்தில் உருவாகும் கற்கள் கரைந்து விடும். அதே போல மரத்தோண்டி சாற்றில் கருஞ்சீரகத்தை கலந்து தலைக்கு தேய்த்தால் தலைமுடி உதிர்வது நின்று விடுமாம். எனவே இந்த கருஞ்சீரகத்தை பாவித்து ஆரோக்கியமான ஆஃபியத்தான வாழ்க்கை கிடைப்பதற்கு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.